கையில் வாடாத கோவில் புறா காமனை காணாமல் காணும் 96 மூவி பலரோட தாலாட்டம் இருந்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்ல. 96 திரைப்படத்தின் நீக்கப்பட்ட காட்சிகள் இப்போ வெளியிடப்பட்டு இருக்கு. யூடியூப்ல இது வைரல் ஆயிட்டும் வருது. 96 திரைப்படம் விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா நடிப்புல வெளியாயிருந்தது. பள்ளி பருவ வாழ்வை கதைக்கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்களோட மத்தியில மிகுந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. குறிப்பா ராம் மற்றும் ஜானு என்ற பெயர்கள் ரசிகர்களின் மனதுல பதிஞ்சு போய் இருக்கு இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல த்ரிஷாவின் ஜானு என்ற பெயருக்கு படத்தில் ஒரு காரணம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. பாடகி ஜானகி அம்மாவோட பேரு தான் அவருக்கு சூட்டினதாகவும், அது மட்டும் இல்லாம எப்பவுமே அந்த படம் முழுவதுமே த்ரிஷா பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. குறிப்பா ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல வந்த பாடல்களை மட்டும்தான் அவங்க பாடுவாங்க அந்த படம் முழுவதுமே. அதே நேரத்துல 96 மூவில நீக்கப்பட்ட காட்சி ஒன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அதே போலவே அந்த காட்சியும் வெளியிடப்பட்டது. அதுல விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் சாலையில நடந்து செல்றப்போ த்ரிஷாவோட பேரை சேதுபதி கேட்க அவர் ஜானு அப்படின்னு சொல்ற மாதிரியும், பிறகு முழு பேரை கேட்கும் போது ஜானகி தேவி அப்படின்னு சொல்ற மாதிரியும், இனிஷியலோட பள்ளியில கூப்பிடுவதை கூறுமாறு சேதுபதி கேட்கிறப்போ அதுக்கு எஸ் ஜானகின்னு த்ரிஷா சொல்றத உடனே இதுவா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லி பாடகி ஜானகி அம்மா வீட்டுல இருக்கிற பேர் பலகைய விஜய் சேதுபதி காட்டுறதாவும் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. ஆச்சரியத்துல த்ரிஷா மூழ்கி போக அந்த நேரத்துல ஜானகியோட டிரைவர் யார் இவங்க அப்படின்னு விசாரிக்க உடனே ஜானகி இருவரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன ஜானகி த்ரிஷாவோட கலகலப்பா பேச ஜானகி த்ரிஷா கிட்ட ஒரு பாடல பாடும்படியும் கேட்கிறாங்க. இந்த நேரத்துல உங்க பாட்டை தவிர வேற எந்த பாட்டையும் த்ரிஷா பாடவே மாட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேரக்டர் த்ரிஷாவை பத்தி ஜானகி அம்மா கிட்ட சொல்றதா அந்த காட்சி அமைது. ஒரு பாடகர் அப்படின்னா அனைவரது நல்ல பாடல்களையும் பாடணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா ஒரு பாட்டை பாடுறாங்க. அதுல ஜானகி அம்மா சில கரெக்ஷன்ஸ் சொல்றாங்க. தன்னோட பேரையே த்ரிஷா வச்சிருக்கிறத கேட்ட ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சீன்ஸ் தான் இப்போ டிலீட்டட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியாகி இருக்கு. ஜானகி அம்மாவோட வாய்ஸும் அவங்களோட சாங்ஸும் அவங்க பாடுற விதமும் அதோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி பாணியே 80s 90sல இருந்துச்சு. இதை யாராலும் மறக்க முடியாது. ஆனா நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்த முடியலையோன்னு இந்த சீன்ஸை பாக்குறப்போ தோணுது. எது எப்படி இருந்தாலும் இந்த காட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எங்களோட கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க.